யூதா தேசத்தை அரசாண்ட எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நடக்கிற மனுஷன். ஆனால் அவருக்கு விரோதமாக எழுப்பப்பட்டார்கள். இவருடைய ராஜ்யத்தை செய்யும்போது அசிரியா இவருக்கு விரோதமாக படையெடுத்து வந்தார்கள். எசேக்கியா ராஜா ஜெபித்தார், ஆண்டவரே, இவர் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் முழங்கால் படி ஜெபித்து அந்த வேதத்தை வாசித்த உடனே தேவ தூதர்களை போய் அதிகாலை இரவு பொழுதுக்குள்ள 1,85,000 பேர்த்த மடிந்து போனார்கள். ஒரே ஒரு ஜெபம், நீயோ சும்மா யுத்தம் கர்த்தருடையது. அது மட்டும் இல்லை, அசிரிய ராஜா தன் தேசத்துக்கு ஓடி போறார், தப்பிச்சுக்கலாம். என்ன நடந்ததுங்களா? தன் சொந்த மகன் அசிரிய ராஜாவை என்ன செய்தான்? வெட்டி சாய்த்து மடிந்தான். அசிரியோடைய ராஜ்யபாரி முடிந்தது. அந்த போர் சேவகர்கள் முடிந்தார்கள். ஒரே ஒரு ஜெபம், தேவாலயத்துக்கு போனார், ஜெபித்தார், வேதத்தை வாசித்தார். இரவு பொழுதுக்குள்ள சங்கார தூதன் வந்து 1,85,000 பேர் மடிந்து போனார்கள். இதை கேட்டவுடனே அசிரிய ராஜா ஓடுறார் தன் தேசத்துக்கு. ஓடி போய் தன் சொந்த மகன் அசிரியா தன்னுடைய சொந்த பையனே அந்த ராஜாவை வெட்டி சாத்தி விட்டான். ஏனென்றால் என் தகப்பனுக்கு அப்புறம் நான் இந்த ராஜாவை ஆகும்னு சொல்லி அந்த அசிரிய ராஜாவை வெட்டி சாய்த்தான். இதை பார்த்து கொண்டு கர்த்தருடைய ஜனமே, உனக்கு விரோதமாக பிலிஸ்தீனை எழும்புறாங்களா? உனக்கு விரோதமாக எழும்புறாங்களா? பழிவாங்க தேவனுக்குரியது. எந்த பிரச்சனையாலும் சரி, மூளை செய்யாத முழங்கால் செய்யும். நீங்கள் ஜெபிங்க. விரோதமாக எழும்புறாங்க, முறுமுறுத்தாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் தூதர்களை அனுப்புவார்.